பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா கொடுத்த நகையை எடுத்துட்டு போயிட்டு நம்ம கோபி கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இங்க பாரு கோபி, உன்னுடைய பிசினஸ்ல நீ நல்லபடியா வந்து மூவ் ஆகணும், அதுக்கு என்னால முடிஞ்சது நான் இதை கொடுக்குறேன், இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனா ராதிகா வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்க விடுறது கிடையாது. எதுக்காக நீங்க என்னுடைய புருஷனுக்கு கொடுக்குறீங்க? என்னுடைய புருஷனுக்கு நான் இருக்கேன், நான் அவரை நல்லபடியா பார்த்துப்பேன், நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, அவருக்கு கொடுக்கறதுக்காக நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி வந்து அவ என்னுடைய புள்ள, அவனுக்கு நான் உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்க கூடாதா, எதுக்காக இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவரு எனக்காக இருப்பார், அவருக்காக நான் எதனாலையும் செய்வேன், இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியே இருங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே தாத்தா வந்து ஈஸ்வரி அவளுடைய புருஷன் அவளுடைய குடும்பம் ஆயிடுச்சு, அவை வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றாளாம். அத்தோட வீடு எதுக்காக தேவையில்லாம நீ வந்து அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, நீ அந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு பாக்கிய கிட்டே கொடுத்துடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் அப்படின்னா பாக்கிய வந்து கொடுத்த நகையை எடுத்துட்டு வந்து எங்களுக்கு பிச்சை போடுறதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க நம்ம ராதிகா. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.